Okay friends, இப்போ நம்ம பேக்கிங் பண்ணிடலாம். வீடே குவைட்டா இருக்கு. லேட் நைட் தான் நான் பேக் பண்றேன். ஏன்னா வந்து இப்பெல்லாம் வந்து வீக்கெண்ட்ல தான் முக்காவாசி பேக் பண்ணுவேன். ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து குட்டீஸ் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் ரிலாக்ஸாக இருந்து பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பேக்கிங் லேட் நைட் பண்ணுறது. ஸோ இப்போ அரௌண்ட் 11 o'clock ஆச்சு. நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஸ்பைஸ்டு கேக். ஸோ உங்கள் யாருக்காவது கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆனால் கிறிஸ்மஸ் தீமில் கேக் வேணும், அந்த ஃப்ளேவரில் கேக் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் எந்த விதமான ட்ரை ஃப்ரூட்ஸும் கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த ஃபீல் எல்லாமே கிடைக்கும். அந்த கிறிஸ்மஸோட அந்த ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, ஸ்பைசஸ் அதெல்லாமே. ஸோ இது வந்து ஸ்பைஸ்டு கேக், ரொம்ப சிம்பிள். இதில் வந்து 1.25 கப் வந்து மைதா மாவு வச்சுருக்கேன். 1 கப்பு 1/4 கப். இதோட ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் பட்டை பொடி, பிஞ்ச் ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் பொடி வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் முழு ஜாதிக்காவை துருவி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் ஜாதிக்காய் போடணும், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கு பொடி 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேக் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக். இது நான்ஸ்டிக்கி, இதோட லிங்க்கு கீழே இருக்குது. இதை ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸை இந்த பவுலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம 100 ml தயிர் வச்சுருக்கோம். இது கிட்டத்தட்ட 1/2 கப் தயிர், 1/4 கப் ப்ரௌன் சுகர், 1/2 கப் வந்து நார்மல் சுகர், 1/4 கப் வந்து எண்ணெய், ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட தோலை வந்து நம்ம துருவி போட போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆரஞ்சில் நீங்கள் ஆரஞ்சு கேக் பண்ணுறீங்கன்னா அதோட தோலில் தான் உங்களுக்கு அந்த ஆயில் இருக்குது. ஸோ எப்போவுமே அதில் தான் வந்து மேக்ஸிமம் ஃப்ளேவர் இருக்குது. துருவும் போது இந்த வெள்ளை கலரில் வர்றதை துருவக்கூடாது, ஆரஞ்சு கலரில் இருக்கிறத தான் நீங்கள் துருவணும். நான் வந்து 1 ஆரஞ்சோட தோல், இதை வந்து ஆரஞ்சு ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 முட்டை வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்ப்ளாஷ், கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் வெண்ணிலா. ஸோ இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ். நம்மளோட முட்டை, சுகர் எல்லாமே நான் கலந்துட்டேன். இதை ஒரு நிமிஷம் ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஆப்பிளை வந்து துருவ போகிறோம். ஸோ இதுக்கு வந்து அந்த ஃப்ளேவருக்கு வந்து நம்ம 1 ஆப்பிள் யூஸ் பண்ண போகிறோம். தோலோடி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி துருவலில் 1 ஆப்பிளை கிரேட் பண்ணிக்க போகிறேன். ஃபைனாக உள்ளதுலேயே கிரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆப்பிள் வந்து துருவியாச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி லேசாக கம்பைன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பேட்டர் ஓரளவுக்கு கம்பைன் ஆனவுடனே நான் ஸ்பேச்சுலா எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட துருவி வச்சுருக்கிற ஆப்பிள், அது வந்து இந்த கேக்குக்கு வந்து அவ்வளோ மாய்ஸ்ட்னஸ் கொடுக்கும். நம்மளோட ஆப்பிளை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட கேக் பேன் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேட்டரை நம்மளோட கேக் பேனில் ஊற்றணும். இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப டீப்பான கேக்கெல்லாம் இல்லைங்க, இது வந்து ஷாலோவான கேக்கு தான். அதனால் டக்குன்னு கொஞ்சம் பேக் ஆகிடும். நம்மளோட கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை 180 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட்டட் அவனில் 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் ஆகி முடித்த உடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கேக் வந்து பேக் ஆகிற டைமில் இதுக்கு உண்டான ஒரு ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ண போகிறோம். க்ரீம் சீஸ், சினமன், ஆரஞ்சு ஃப்ராஸ்டிங். இந்த பர்டிகுலர் கேக்குக்கு வந்து இந்த ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீம் சீஸை வந்து 200 கிராம் க்ரீம் சீஸ் இருக்குது, அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதுக்கு சுகர் வந்து அவ்வளோவா தேவையில்லை, ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா. இந்த கேக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளேவரை லைட்டாக ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிஞ்ச் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர். அதே மாதிரி ஆரஞ்சோட தோல், நம்ம கேக்கில் இதை போட்டோம்ல,
ஸோ இன்னொரு ஆரஞ்சோட தோல் ஒரு டீஸ்பூன் வர்ற அளவுக்கு போங்க. ஒரு பிஞ்ச் உப்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அந்த ஃப்ளேவரை. நான் வந்து இந்த ஹேண்ட் விஸ்க் வச்சே மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது க்ரீமியாட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் விஸ்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேண்டிதான். ஸோ இந்த ஃப்ராஸ்டிங் உங்களுக்கு ஓவராக அந்த பட்டர் க்ரீம் மாதிரி ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு க்ரீமினஸ் அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். திக்காக இருக்கணும், லஷ்யஸாக இருக்கணும், க்ரீமியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம கேக் வந்து பேக் ஆனவுடனே கூல் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ராஸ்டிங்கை நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். சப்போஸ் உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா ஃப்ராஸ்டிங் இல்லாமல் நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதை விப் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் டாப்பிங் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஸ்பைஸ்ட் கேக் பேக் ஆகி கூல் ஆயாச்சு. எனக்கு வந்து டோட்டலாக ஒரு 30 மினிட்ஸ் தாங்க ஆச்சு, 40 மினிட்ஸ்லாம் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து உங்களோட கேக் பேனோட சைஸை பொறுத்து பேக்கிங் டைமிங் வந்து மாறும். ஸோ ஒரு 25 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓவராக பேக் பண்ணாதீங்க, ஏன்னா ஓவராக பேக் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் ஹார்ட் ஆகிடும். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. கூலான கேக்கில் நம்மளோட ஃப்ராஸ்டிங்கை வைக்க போகிறோம். ஸோ இது வந்து சின்னமன், ஆரஞ்சு, க்ரீம் சீஸ், லைட்டாக ஸ்வீட் போட்டுருக்கோம். ரொம்ப ஸ்வீட்டான ஃப்ராஸ்டிங் கிடையாது. அதே மாதிரி இந்த ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, பட் ரொம்ப திக்காக உள்ளது. மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃப்ராஸ்டிங், அது சேர்த்து சாப்பிடுவோம். இப்போ வந்து ஸ்பெக்ட் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து கொஞ்சம் கார்னிஷுக்கு ஆரஞ்சை வந்து தூவிடலாம். லேசாக அந்த ஆரஞ்சோட தோலையை செஸ்டையே நம்ம தூவி போட்டுக்கிறேன். நான் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக போட போகிறேன், சின்ன சின்ன பீசஸாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பைஸ்ட் கேக்கோட டெக்ஸ்சர். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ போரஸாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மேலே ஒரு தின் லேயராட்டு ஒரு ஃப்ராஸ்டிங். ஸோ இது வந்து அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கேக் பிடிக்காது அப்படின்னா இந்த கேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பைசஸோட அந்த அரோமா வந்து இருக்குது. இப்போ பிச்சு காணிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.